إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நம் இன்னும் மேலாக மதிக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபோயின்கள் மீதும் தாபோயின்கள் மீதும் இந்த சத்திய மார்க்கத்தை தூய வடிவில் கொண்டு வந்து சேர்த்த இமாம்களின் மீதும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களின் மீதும் இந்த ஜும்மா தினத்தில் குழுமி இருக்கும் நாம் அனைவர் மீதும் ஏகனாகிய அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று கூறி எனது ஜும்மாவை ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த ஜும்மா நாளிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு உத்தம நபியின் உன்னத வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய நாம் அவர்கள் வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு திருமறை குர்ஆனை அற்புதமாக வழங்கினான். அந்த வேதத்தை யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த வேதத்தையும் முழுவதுமாக நம்பியும் இருக்கிறார்கள். அந்த வேதத்தின் மூலமாகவும் அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறையில் ஹதீஸ்களாகவும் நமக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு அழகாக தெளிவாக கிடைக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறை என்பது முஸ்லீம் மக்களை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியிலே சில வெறுப்புகளை தாண்டிவிட்டு அதை கடந்துவிட்டு தூய்மையான உள்ளத்தோடு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு கல் நெஞ்சமாக இருந்தாலும் சரி, வெறுப்புகளை தாண்டி படிக்கும் பொழுது உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் உலகத்திலே வாழவே முடியாது, இனி யாருமே வரவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். உலக மக்கள் நாம் எல்லாம் புகழ்வது ஒரு பக்கம், ஆனால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலா நபியு யா அல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான், வானவர்கள் அவருக்காக அவனது அருளை வேண்டுகின்றனர், நம்பிக்கை கொண்டோரே நீங்களும் அவருக்காக அருளை வேண்டுங்கள், சலாமும் கூறுங்கள். உலக மக்கள் எல்லாம் புகழ்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட அந்தஸ்தானா, அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் புரிகிறான், வானவர்கள் மூலமாக அவனது அருளை வேண்டுகிறார், வானவர்கள் அவருக்கு அருளை வேண்டுகின்றனர், நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க, அந்த மாதிரி அந்தஸ்தில் வைங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதே போல் இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன், முஹம்மதே இந்த முஹம்மத் அகிலத்தாருக்கு அருளாகவே நாம் அனுப்பியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் நமக்கு ரஹமத்துல் லில் ஆலமீன், நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாக நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கணும்னா, அவர் நமக்கு கிடைத்த ஒரு அருள். ஏன்? அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவர்கள் இந்த மார்க்கத்தை போதித்த முறை அனைத்துமே எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையாகவே மிகப்பெரிய அருள் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸில் நமக்கு கிடைக்குது. திருமிதில நசையில் வரக்கூடிய செய்திகளிலே உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும், நேர்வழியிலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாகும் என்று நசையில் வரக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது.
அப்போது செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், அதே போல் நேர்வழியில் சிறந்தது அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வழிமுறை என்று சொல்லி நசையில் வரக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹு தாலாவே அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து விட்டான், அருளாக்கி இறக்கி விட்டான். அப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம்னா மக்கள் சொல்லுவாங்கள்ல, ஏதோ அல்லாஹ் இவனுக்கு அருள் புரிஞ்சிட்டான், நல்லா இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அருள் ஒருத்தர் கிடைச்சிடுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அவர்களுக்கு இருக்கும்? அதான் அல்லாஹ் சொல்கிறான், நம்ம அவருக்கு அருள் இறக்கிட்டோம். வானவர்கள் அவருக்காக வேண்டி அருளை வேண்டுகின்றனர், நீங்களும் அருளை வேண்டுங்கள், சலாமை கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கும்? மிக நீண்ட வரலாறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை முறை என்பது மிக நீண்ட வரலாறு. ஆனால் நமக்கு தேவையானது, நமக்கு தற்போது அவசியமானது, நம்முடைய வாழ்க்கை முறையில் தற்போது செயல்பட ஏற்றத்தக்க வகையில் இருக்கக்கூடிய சில செய்திகள் மட்டும்தான் இந்த ஜும்மாவிலே பார்க்க முடியும். பெரிய அளவுக்குண்டான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறையில் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி யாராலையும் செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய விதத்தில், மக்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில், அனைத்திலுமே சில விஷயங்களை நமக்கு கிட்ட கூட நெருங்க முடியாத அளவிற்கு, அந்த அளவுக்கு உச்சபட்சத்தில் இருக்கக்கூடிய இறையச்சம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்களைத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமலும் கூட அவருடைய வாழ்க்கை முறையை படித்துவிட்டு ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஒரு சாதாரண மனிதன் அவருடைய பார்வையில், நம்முடைய பார்வையில் தூதர், அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், செய்திகளை கொடுத்திருக்கிறான், திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறான். நம்முடைய பார்வையில், பொதுவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அவருடைய பார்வை என்ன? ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர். அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையும் அப்படி தான், சாதாரணமாக தான் வாழ்ந்தாங்க. இப்போ சாதாரணமாக அவர் வாழ்க்கை வாழ்ந்த மனிதர், அவருக்கு செல்வம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறார், செல்வம் இல்லாத போது எப்படி இருக்கிறார், மன்னராக இருக்கும்போது எப்படி இருக்கிறார், ஒரு போர்க்களம் எப்படி நடந்து கொள்கிறார், குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கிறார், வியாபாரம் செய்யும்போது எப்படி நடந்து கொள்கிறார், குடும்ப ரீதியாக எப்படி நடந்து கொள்கிறார், அனைத்து விஷயங்களையும் பொதுவாக இருக்கக்கூடிய மக்களும் கூட பார்த்துவிட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முறைகளில் நமக்கு இன்றைக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்கள் என்ன? நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் போய் போருக்கு நிற்கிற மாதிரி இல்லை, அது மாதிரி சூழல் இல்லை, வரவும் வராது. ஆனால் நமக்கு என்ன தேவை இன்னைக்கு? நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள், நம்முடைய குடுக்கல் வாங்கல், நாம் மக்கள் மத்தியில் நடந்து கொள்வது, குடும்பத்தாட்டை எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நல்ல கொஞ்சம் வயசான மனிதர்கள் அவங்ககிட்ட எப்படி இருக்கணும், இப்படியான சின்ன சின்ன அம்சங்கள் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு இருக்கிறது. ஏன் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நாம் உயிருக்கு மேலாக எந்த அளவுக்கு மதிக்கிறோம் நாம் சொல்லிக்கொள்கிறோம்? தன்னுடைய தாயை விட, தந்தையை விட, இந்த உலகத்துடைய அனைத்தையும் விட இந்த தூதரை நேசிக்காதவரை நீங்கள் மோமின் ஆக முடியாது. இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே அது எதுவாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருடைய முஸ்லீமுடைய எண்ணம் என்ன இருக்குது? அனைத்தையும் விட, என்னுடைய உயிரை விட நான் நேசிப்பது என்னுடைய தூதரைத்தான். அந்த ஒரு அம்சத்தில் நாம் இருக்கிறோம். அந்த தூதருடைய வாழ்க்கை வழிமுறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய அளவுக்கு உயிர் தியாகம் செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தாங்கல்ல, நடந்து கொண்டாங்கல்ல, அந்த வாழ்க்கை நடைமுறை என்பது, நடந்து கொண்ட விதங்கள் என்பது, அது நாம் பாடமாக எடுத்து நாம் செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய தூதர் கிடைத்த அருள் நமக்கும் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறைகளால் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் செயல்படுத்தி நடந்தோம்னா அல்லாஹ்வுடைய அருள் நமக்கும் இருக்கிறது. திருமறை குர்ஆன் ஒரு அருள் என்று அல்லாஹ் பேசுகிறான்ல, அந்த அருளை பெற்றுக்கொள்பவர்கள், அந்த அருளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், அந்த அருள் நமக்கும் கிடைக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சிறிய சிறிய விஷயங்களை எப்படி நடந்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, புகாரியில் வரக்கூடிய செய்தி யார் அறிவிக்கிறாங்கன்னா, அப்துல்லா பின் அமருங்கிற நபித்தோரை அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அப்துல்லா பின் அமர் சொல்கிறாங்க, அவர்கள் கெட்ட பேச்சு பேசுகிறவர்களாகவோ கெட்ட செயலை செய்யக்கூடியவர்களாக வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர்கள் கெட்ட பேச்சு பேசுனதே இல்லை, கெட்ட செயலை விரும்பினதே இல்லை. சிலர் விரும்புவாங்கல்ல, ஒருத்தருக்கு ஏதாவது தவறாக நினச்சுன்னா கெட்ட செயலாக இருக்கும், அவனுக்கு தானே நடந்துட்டு போட்டோம், அப்படி எண்ணம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறை, கெட்ட பேச்சுகள் பேச மாட்டார்கள், கெட்ட செயலை விரும்ப மாட்டார்கள். யாராவது ஒரு கெட்ட செயல் செய்கிறான்,
நமக்கு பிடிக்காதவன் செஞ்சு எரிஞ்சிட்டு போட்டோம், அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லட்டும், அப்படி எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன் அல்லாஹ்வுடைய அருளில் கிடைக்காம அல்லாஹ்ட்ட போய் மாட்டிக்கக்கூடிய விஷயங்களை ஏன் இவன் போய் மாட்டுகிறான்? இவனே அதில் நரகத்தை விழக்கூடிய செயல்களை இவன் செய்கிறான். செய்யக்கூடாதே, அந்த ஆதகம் தான் வருமே தவிர நம்ம போனால் விழட்டும், நரகத்துக்கு போட்டோம், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அதே போல் உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு பிடிக்காத சிலர் இருப்பாங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அவர்கள் கீழ்நிலையில் வந்தாங்கன்னா அல்லது அவங்களுக்கு ஏதோ தொந்தரவு பிரச்சனைன்னா அதை பார்த்து சந்தோஷப்படவும் கூடாது. கெட்ட விஷயம் தானே, இதோ அவள் நடக்கக்கூடாது, நடக்குது, செய்யக்கூடாது, யாரும் செஞ்சிட்டாங்க, அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது, கெட்ட விஷயம். அந்த விஷயத்தை பார்த்து நாம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடாது, சந்தோஷப்பட்டு கொள்ளக்கூடாது. நம்ம சகோதரன் ஏன் இந்த மாதிரி பாதிக்கப்படுகிறான், அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை, இந்த நோக்கத்தில் தான் இருக்கணுமே தவிர அந்த விஷயங்களை பார்த்து விட்டு நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பவே இல்லை. அதே போல் இன்னொரு செய்தியில் புகாரில் வரக்கூடியதில் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திட்டக்கூடியவராக இருக்கவில்லை, கெட்ட வார்த்தைகள் பேசவில்லை, சபிப்பவர்களாக இருந்ததில்லை. சபிக்கக்கூடிய பழக்கம் இன்னைக்கு நம்மகிட்ட சர்வசாதாரணமாக இருக்கும். இந்த செய்திகள்லாம் நம்ம கேட்கும் போதெல்லாமே சின்னதாக தெரியும், இது என்ன பெரிய ஒரு தியாகம் செய்யக்கூடிய விஷயமா இது இல்லை. ஆனால் இதை கூட தியாகம் நம்மளால் பண்ண முடியாது, இதை கூட நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். சபிப்பது கூடாது என்பது சர்வசாதாரணமாக, அவன் நாசமாக போட்டோம், அவன் எதுவும் ஆகட்டும், அவனுக்கு அப்படி தான் ஆகணும், சர்வசாதாரணமாக சபிக்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சதே கிடையாது. சிலருக்கு செஞ்சுருக்கிறாங்க, யாருக்கு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக வேணும்னே செய்வாங்க, எதிராக நிற்பாங்க, அவர்களே செய்திருக்கிறாங்களே தவிர சக தோழர்களுக்காக இருக்கட்டும் அல்லது கூட இருந்தவர்களாக இருக்கட்டும், யூதர்களை கூட அவர்கள் சலாம் சொல்லும்போது மாற்றி சொல்லுவாங்க. அப்போ கூட திருப்பி என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி அவங்க நடக்கட்டும்னாங்களே தவிர இவர்கள் சபிக்கவில்லை, இவர்கள் திட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை அந்த மாதிரி. இந்த விஷயங்கள், இந்த செய்திகள் சர்வசாதாரணம், நமக்கு சின்னதாக தெரியுது, இது என்ன பெரிய தியாகம், இது என்ன உழைப்பு இருக்குது. ஆனால் இது நம்மளால் செய்வது ரொம்ப கஷ்டம். தான தர்மம் கொடுக்கணுமா, அதை எடுத்து கொடுத்துருவோம், 5000 10,000 கொடுக்க முடியும், அது வேற. ஆனால் இந்த செயல்கள் நம்மளால் நிப்பாட்ட வேண்டும் என்றால் கடுமையான கஷ்டம், முடியவே முடியாது. அப்போ என்ன வரணும், அல்லாஹ்வுடைய தூதர், உத்தம தூதர், உன்னதமான ஒரு வாழ்க்கைன்னா அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இப்படி நடந்தார்கள். யாருக்குமே அவர்கள் சாபம் விட்டதே இல்லை, விடவே மாட்டாங்க. நல்லவர்களுக்கு, நண்பர்களுக்கு யாரோ இருப்பாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக இருப்பாங்க, அழிக்கணும்னு நினைப்பாங்க, அவர்களுக்கு சில இடங்களில் சபித்திருக்கிறார்கள். ஆனால் கூட இருக்கிறவங்களுக்கே நம்ம சபிக்கிறோம்ல, அவன் அப்படி தான் ஆகணும். இது எந்த விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம், எந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் நேசித்து வாழுகிறோம் என்றால் கண்டிப்பாக இதற்கு அப்பாற்பட்டு நாம் இருக்கிறோம். எவ்வளோ அழகான ஒரு வழிமுறை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது மாற்றம் இருக்க வேண்டும். என்ன, வாயில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், அது எவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கெட்ட வார்த்தை நம்ம பேசக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரை பேசல, நம்ம என்ன பேசணும், அல்லாஹ்வுடைய தூதரை சபிக்கல, நாம ஏன் சபிக்கணும்? அப்போ ரோல் மாடல், அழகிய முன்மாதிரி என்று நாம் பேசிக்கொள்கிறோமே, அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய ரோல் மாடல், முன்மாதிரி எங்கே இருக்கிறது? உண்மையாகவே அந்த மாதிரியான ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்தால் ஒரு நிம்மதி இருக்காதுங்க. ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுகிறோம் அல்லது சபிக்கிறோன்னா உண்மையாக சொல்லிவிட்டு பேசிவிட்டு மனசு நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும். எதற்காக சொல்லியிருக்கக்கூடாது, மனசு அல்லலப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த விஷயங்கள் நாம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மன்னராக இருக்கிறாங்க. ஒரு பொறுப்புகள் கூட கூட வரும் பொழுது, செல்வாக்கு சேரும் பொழுது நம்முடைய நிலைகள் எல்லாமே மாறிட்டு வரும். குறிப்பிட்ட ஒரு வருமானம்னா அப்போ ஒரு நிலை நம்மக்கிட்ட இருக்கும். மனிதர் எல்லாருக்குமே, அது நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வருமானம்னா அப்போ ஒரு மாதிரி இருப்போம், வருமானம் கொஞ்சம் தாண்டி போனால் அப்போ ஒரு மாதிரி இருப்போம், வேறு பதவிகள் கிடைக்குது அப்போ ஒரு மாதிரி போயிடுவோம், பெரிய பெரிய அந்தஸ்துகள் கிடைக்கும் அப்போ ஒரு மாதிரி போயிடுவோம். நம்முடைய நிலைகள் மாறும். சாதாரண பஸ்ஸில் போவோம், திடீர்னு ஒரு பொருளாதாரம் வருது, அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அல்ஹம்துலில்லாஹ். காரில் போகக்கூடிய சூழ்நிலை, காரில் போயிட்டுருக்குறோம், ஏதோ ஒரு நாள் பஸ்ஸில் போக வேண்டிய சூழ்நிலை நமக்கு வருது. நான் போய் பஸ்ஸில் ஏறணுமா? பஸ்ஸில் போனவங்க தான் நான் பஸ்ஸில் ஏறணுமா? நான் ஏறக்கூடாது, நான் இதில் போக மாட்டேன். அந்த ஒரு ஆணவம் வரும். அந்த இடத்துல நம்முடைய அந்த அந்தஸ்து நிச்சயம், அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத தற்பெருமைகள் அங்கே அந்த இடத்துல வந்துடும். இது எல்லாமே மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மன்னராக இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஒரு போர்க்களத்துக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ர் போர்.
அப்போது பத்ர் போர் சமயத்தில் கிட்டத்தட்ட அவர்கள் அந்த மன்னர் பட்டம் இல்லை என்றாலும் அந்த ஒட்டுமொத்த செல்வாக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் மக்களாமே ஏற்றுக்கொண்டார்கள். தலைவராக மதீனாவில் ஆட்சி தலைவராக மக்களாமே ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொல்லக்கூடியதான் அவர்கள் செய்வார்கள். அந்த மாதிரியான அந்தஸ்து கிடைச்சிருச்சு அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அந்த போர்க்களத்தில் முடித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி வரக்கூடிய சமயத்தில் வாகனங்கள் குறைவாக இருக்கிறது. பத்ர் போர்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குறைவான வாகனங்கள், ஒட்டகம் இல்லை, குதிரை இல்லை, குறைவான வாகனங்கள். அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, போயிட்டு வரும் பொழுது குறைவான வாகனங்கள் இருக்குது, 2-3 பேர் மாறி மாறி உட்காந்து பயணம் செய்யலாம். ஒரு 5 கிலோமீட்டர் 2 பேர் உட்காந்துட்டு போகலாம். அவங்க கீழே இறங்கணும், வேற ஆள் மாறி உட்காரணும். இப்படி மாறி மாறி பயணம் செய்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. முடிவெடுத்து செல்லக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே உட்காந்துருக்கிறாங்க, இன்னொரு நபி தோழர் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் இறங்கக்கூடிய அந்த நேரம் வருது. உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட 2-3 கிலோமீட்டர் போவாங்க, மாறி மாறி உட்காந்துட்டு போவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கீழே இறங்கணும், வேறு ஆட்கள் மேலே ஏறணும். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் தயங்கி நிற்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை கீழே இறக்கணுமா, நாம் மேலே உட்காந்து போகணுமா இல்லைங்கிற மாதிரி அவங்க மறுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நானும் ஒரு மனிதர் தான், உங்களை விட நான் வலிமையாக இருக்கிறேன், நான் நடக்கக்கூடியவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பொறுப்புதாரி, மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கொஞ்சம் கூட நம்மையே கீழே இறங்கி நடந்துட்டு போகணும். 4 பேர் நடந்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு நேராக நாமே நடக்கணும். அப்படியான ஒரு எண்ணம் இந்த தலைவருக்கு வரவில்லை. கீழே இறங்குறாங்க, நடந்து கொண்டு செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கும் பொழுது வாழ முடியும் என்று வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். வாழ முடியாதெல்லாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பஸ்ஸில் போயிட்டு அடுத்து காரில் போயிட்டு மீண்டும் பஸ்ஸில் வர முடியாதெல்லாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ரோல் மாடல். முடியும், நான் பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் சில நேரங்களில் எளிமையாக முடியும், எளிமையாக நடக்க முடியும், எளிமையாக போக முடியும். அப்போ இது நிரந்தரம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க, உங்களை விட நான் வலிமையானவன், நான் நடக்கிறேங்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு அழகான அதாவது அந்த நபியுடைய வாழ்க்கையில் வரலாறு ரொம்ப சிறப்பாக இருக்குது. உன்னதம் என்று சொல்கிறோம்ல, உன்னதம்னாவே ஒரு அழகிய வரலாறு. இந்த அழகிய வரலாறுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மன்னரும் சொந்தம் கொண்டாடவே முடியாது. எந்த வரலாறுமே இல்லை. போர்க்களத்தை போய் சந்திக்கிறாங்க. உலகத்திலேயே போர்க்களத்தில் போய் மன்னர் நின்னது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான். அதிகபட்சமாக யாரோ சிலர் போயிருப்பாங்க, அது வேற விதிவிலக்கு. ஆனால் அனைத்து போர்க்களத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி போய் நிற்பாங்க, போரில் கலந்து கொள்வார்கள். உலக நடைமுறை என்ன, ஒரு போர்க்களம் என்று வந்துவிட்டால் மன்னர் உத்தரவு போடுவார், கீழே இருக்கக்கூடிய தளபதிகள் செல்வார்கள், அதுதான் போர் நடக்கும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. மன்னரே களத்தில் போய் நிற்பார்கள், களத்தை சந்திப்பார்கள், சூழலை பார்ப்பார்கள். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இதை பார்த்துத்தான் உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை படித்து பார்த்து விட்டு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை யாருமே உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. மன்னராக இருந்து யாருமே செய்ய முடியாது. ஏன், நம்ம கொஞ்சம் முதலாளி ஆகிட்டோம்னா நம்ம நிலை மாறிடுது இல்லை, நம்ம இது செய்ய மாட்டோம், அது செய்ய மாட்டோம், நம்முடைய அந்தஸ்து மாறிடுச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் மாறவே இல்லை. மக்களோடு மக்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு இருந்தாங்க, சபைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் சேர்ந்து மக்களோடு மக்கள் உட்காந்துருப்பாங்க, தனியாக உயர்ந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. யாராவது அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வந்தாங்கன்னா கேட்பாங்க, இதில் யார் முஹம்மத், கூட்டத்தில் உள்ளே உட்காந்துருப்பாங்க. அப்போ அடையாளம் கூட தெரியல, மக்களோடு மக்கள் சேர்ந்து உட்காந்துருப்பார்கள். ஆனால் நம்ம எப்படி இருப்போம், நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், நம்மனா தனியாக தெரியணும், நமக்குன்னு ஒரு ஆடை இருக்கணும். அழகானதை அல்லாஹ் விரும்புகிறான், போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த மனசில் இருக்கல, உள்ளத்தில் நான் தான் பெரியவன், நான் தனியாக அடையாளப்படுத்த வேண்டும், நான் எல்லாத்தோட சிறந்தவன், இது வந்துடக்கூடாது. அப்படி வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாழ்க்கை முறையை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமானிதங்கள் பேணக்கூடியவராக இருந்தாங்க. ஏதாவது பொது சொத்து சம்பந்தமாக ஏதாவது பொருள் கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் ரொம்ப இறைச்சத்துக்கு நெருக்கமாக இருக்கிறது. ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகை தொழுது விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனடியாக விரைவாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு சென்று விட்டு தாமதிக்காமல் உடனே திரும்பி வர்றாங்க. வந்த உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்காக நீங்கள் விரைவாக வீட்டுக்கு போனீங்க, எதற்காக நீங்கள் திரும்ப விரைவாக வந்தீங்க, என்ன காரணம்? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, வீட்டில் தர்மமாக வந்த ஒரு தங்க கட்டி இருக்கிறது, உள்ள வீட்டில் தர்மமாக வந்து ஒரு தங்க கட்டி இருந்தது, அது என்னுடைய வீட்டில் இன்னைக்கு இரவு
கழிக்கக்கூடாது, அதனால் உடனடியாக கொண்டு வந்து விட்டேன். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஏதாவது ஒரு செயலை மக்களுக்கு கொடுக்குறோம், தர்ம பொருள், அது தன்னுடைய கைக்கு வந்திருக்கிறது, அது கூட தாமதப்படுத்தவில்லை, அது கூட வைத்துக்கொள்ளவில்லை. நம்மகிட்ட ஒரு ஏதோ ஒரு பொருள் வரும், பணங்காசு வரும், அது நாளைக்கு கொடுத்துடலாமே, பொதுவாக வந்து விஷயமா இருக்கும், நாளைக்கு போய் சந்திச்சு போய் கொடுக்கலாமே, இல்லை 2 நாள் கழிச்சு கொடுக்கலாமே, இல்லை சூழலை பார்த்து கொடுக்கலாம், அந்த மாதிரியான முடிவுகள் எடுப்போம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த அமானிதம் என்று வந்து விட்டால் அது உடனடி மக்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய சமயங்களில் உடனடியாக வீட்டுக்கு போகிறாங்க. இன்னைக்கு இரவு அது கழிக்க நான் விருப்பப்படவில்லை, வீட்டில் இருந்து கொண்டு கழிக்க விரும்பவில்லை, உடனடியாக மக்களுக்கு வந்து சேர்க்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வாழ்க்கை வைத்துக்கொள்ளலாம், என்ன தப்பு இருக்கிறது? ஒரு மன்னர் தானே, வைத்துக்கொள்ளலாம், என்ன தப்பு இருக்கிறது? யாராவது கேள்வி கேட்க போகிறாங்களா? அடுத்த நாள் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அதையும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன சின்ன விஷயங்களும் கூட பார்த்து 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 எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விதத்தில் நடந்து கொண்டார்கள். அதே போல் இன்றைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவையாக இருக்கிறது. என்னென்னா, ஒரு மனிதனுக்கு மனிதன் மன்னிக்கக்கூடிய தன்மையே நம்மக்கிட்ட இல்லை. எந்த மாதிரி ஒரு வேகத்தில் ஓடுறோம்னா, சிறிய சிறிய தவறுகள், பேச்சுக்கள் அதில் தான் நடந்திருக்கும், அந்த ஒரு பேச்சுக்களும் கூட மன்னிக்கக்கூடிய தன்மை நம்ம இடத்துல இருக்கு இல்லை. மன்னிக்க மனிதன் மறுக்கிறான். சிறிய சிறிய விஷயங்கள், பெரிய விஷயங்கள் கிடையாது, சின்ன விஷயங்களில் தவறு செய்து விட்டான் சகோதரன், நண்பன், அந்த நண்பனை மன்னிப்பதற்கு கூட நமக்கு மனம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட மன்னிப்புகளை கொடுக்குறாங்க தெரியுமா? யாருமே கொடுக்க முடியாது உலகத்தில், அப்படிப்பட்ட மன்னிப்புகளை வழங்கியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல சிறந்த அறிவாளிகள் எல்லாமே படித்து பார்த்து விட்டு இப்படிப்பட்ட வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது, அதனால தான் தூக்கி உயர்ந்த இடத்துல வைக்கிறாங்க. யார்? நம்ம வைக்கல, முஸ்லீம்கள் வைக்கல. வெறும் பேசுகிறோம், படிக்கிறோம், பயான்கள் கேட்குறோம், கடந்து போயிடுறோம். தூக்கி வைக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் அவரை பற்றி இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் யாரை மன்னித்தார்கள் தெரியுமா? புகாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு யூத பெண்மணி, அங்கங்கே நீங்கள் இந்த செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு யூத பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஆட்டினுடைய இறைச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? அந்த ஆட்டினுடைய இறைச்சியில் விஷம் கலந்திருக்கிறது. விஷம் கலந்த அந்த ஆட்டினுடைய இறைச்சி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டதாகவும் ஹதீஸ்கள் இருக்கிறது, சாப்பிட்ருக்கிறாங்க. அது சாப்பிட்ட அந்த செய்தியை, விஷம் கலந்த செய்தியை சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சஹாபாக்கெல்லாம் ஒரு இடத்துல கேட்குறாங்க, இந்த பெண்மணியை கொன்று விடலாம், நீங்கள் ஒரே ஒரு உத்தரவு போடுங்க, நாங்கள் கொன்று விடுகிறோங்கிறாங்க. ஒரு மன்னரை கொல்ல வந்தால் என்ன பண்ணணும்? அடுத்தது கொலை தான் அவருக்கு, விட்டால் அடுத்து ஏதாவது பண்ணுவான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் நிற்கிறாங்க, நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை போட்டால் போதும், நாங்கள் அந்த பெண்மணியை கொன்று விடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணாங்க? அந்த பெண்மணி மன்னிக்கிறாங்க. எப்படிங்க முடியும்? நம்மளால் முடியுமா? நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு யாரும் ஏற்படுத்துகிறாங்க, அது மறப்பதற்கே பல நாட்கள் எடுத்துக்கிறோம். நம்ம உடனடியாக கடந்து போயிடணும். ஏதோ நடந்துருச்சு, தெரியாமல் பண்ணிட்டாங்க, இதை நான் பிடித்து உட்காரக்கூடாது, கடந்து போயிடணும்ல. இந்த மாதிரி இல்லாமல் மன்னிக்காமல் நம்முடைய வாழ்க்கை ஓட்டி கொண்டிருக்கிறோம்ல. ஏதோ ஒரு காரணத்திற்காக, சின்ன சின்ன விஷயங்களுக்காக சகோதரனை மன்னிக்காமல் இருக்கிறோம், நண்பர்களை மன்னிக்காமல் இருக்கிறோம். ஏதோ ஒரு காரணம், சின்ன சின்ன காரணம், பெரிய காரணம் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரை கொல்ல வந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை அல்லாஹ்வுடைய தூதர் வேணா விட்டுருங்கிறாங்க, மன்னிச்சிடுறாங்கிறாங்க, மன்னிச்சு விட்டுருங்க, கொல்லாதீங்கிறாங்க. இது எந்த தலைவரால் செய்ய முடியும்? எந்த மன்னரால் செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாடமாக இருக்கிறது. ஆனால் இதை கடைபிடிப்பது தான் ரொம்ப கஷ்டம் நமக்கு. தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னால் சரி, நாளைக்கே போட்டுருவோம், நம்ம அள்ளி அள்ளி கொடுத்துருவோம், பெரிய விஷயமே இல்லை தர்மம் செய்வது. ஷிர்க் பண்ணாதீங்க, இன்றைக்கே பண்ணவே மாட்டோம், நம்ம ஏன் பண்ணுறோம், தேவையில்லை. பித்தத்துகள் செய்யாதீங்க, திருமணத்தில் போய் கலந்துக்காதீங்க, செய்யவே மாட்டோம், அவசியமே இல்லை நமக்கு. அதில் எல்லாமே உறுதியாக இருக்கக்கூடிய நாம் சின்ன சின்ன விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த வாழ்க்கை என்பது நாளைக்கு எங்கே கொண்டு போய் விடும்? பின்னாடி ஏச்சு பேச்சாக பேசுவது, கிண்டல் அடிப்பது, என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்கிறோம், இது எல்லாமே செய்யக்கூடாது என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு ரோல் மாடலாக மிகப்பெரிய செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கிறது. அது செய்யாதீங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து எதை செய்தார்களோ அது செய்யுங்க, இதுதான் ரோல் மாடல். ஆனால் இது எல்லாமே கடந்து தான் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் பெருசாக நினைக்கிறோம், இது என்னால் கட்டுப்படுத்த முடியாது, திடீர்னு வாயில கெட்ட வார்த்தை வருது, கட்டுப்படுத்த முடியல, மற்றொரு பற்றி பேசாமல் இருக்க முடியல, என்னால் மன்னிக்கவே முடியல, அவனுடைய ஜனாதா கூட போக மாட்டேன், இப்படியான முடிவுகள் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்க முடியுதா இல்லையா? அவனுடைய ஜனாதா கூட நான் போக மாட்டேன் சொல்கிறோம்ல. அப்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ரோல் மாடல், அழகிய முன்மாதிரி எங்கேயே நாம் வைத்திருக்கிறோம்?
எதற்காக இந்த தலைப்புகள் கொடுக்கப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் வரலாம். மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அந்த தவறுகள் தொடர்ச்சியாக செய்யாமல் அவ்வப்போது மாற்றிக்கொள்ள வேண்டும். கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், படிக்கக்கூடிய படிப்பினைகள் இதெல்லாமே பார்த்துவிட்டு அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். இதைவிட ஒரு முக்கியமான செய்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறையில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு சிறியதாக பல விஷயங்கள் கிடைக்கும், பெரிதாக தியாகம் செய்த பல செய்திகளும் நமக்கு கிடைக்கும். அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், சொர்க்கத்திற்கு நற்சான்று கூறப்பட்டவர்கள், நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சில நேரங்களில் இரவு முழுதும் நின்று தொழுகிறார்கள். தொழக்கூடிய அந்த நேரத்தில் கால்கள்லாம் வீங்கி விடுகிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தொழ வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கக்கூடிய கடமையான தொழுகை தொழுதா போதும் தானே? அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இவ்வளோ கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நின்று தொழுவணும்? கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு சிறந்த அடியானாக நான் இருக்கக்கூடாதா? அவர்கள் தொழவில்லை என்றாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அவர்கள் சொர்க்கம் உறுதியாகிவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட தூதர் நான் செய்யக்கூடிய இந்த கடமையான தொழுகைகள் மட்டும் போதாது, அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய செய்தியை புகாரில் பார்க்க முடிகிறது. அதுவும் எப்போ கேட்குறாங்க? இந்த செய்தியுடைய சாராம்சத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவருடைய கடைசி காலகட்டம் குறுகிய நாட்கள் தான் வாழுவார்கள். அப்படியான காலகட்டத்தில் தான் இந்த செய்தி கேட்கப்பட்டதாக வருகிறது தகவல். அப்போ கடைசி அந்த காலகட்டத்திலும் கூட அவர்கள் இந்த தொழுகையில் பேணுதலாக இருந்தார்கள். கடமையான தொழுகையில் இல்லை, அது விடவே மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உபரியாக இருக்கக்கூடிய தொழுகையிலும் கவனம் செலுத்தினார்கள். அப்போ நம்ம உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அவருடைய வாழ்க்கை ரோல் மாடலாக மாதிரியாக எடுத்துக்கொள்கிறோம் சொல்லிவிட்டு, இந்த விஷயத்தில் எவ்வளோ நாம் கோட்டை விட்டுருக்கிறோம், எவ்வளோ தவறு இருக்கிறோம். பேச முடியல, திட்டுவது, இது எல்லாமே ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம். குறைத்து கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் தானே, தவறு செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இந்த தொழுகை இருக்கிறதே, நம்முடைய எண்ணம் என்ன இருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரே நன்றியுள்ள அடியான். நன்றி இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் நன்றியுள்ள அடியான், அவர்களே சிறந்தவர் யாருமே இல்லை, அவர்களே நான் நன்றியுள்ள அடியானாக அல்லாஹ்விடத்தில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறாங்கன்னா, நம்ம நன்றியுள்ள அடியான நம்ம அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்கள்லாம் பெற்றுவிட்டு அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யக்கூடிய வேலைகள் நாம் செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்யக்கூடிய வேலைகள் நாம் செய்கிறோம். என்ன துரோகம் செய்கிறோம்? துரோகம்னா அல்லாஹ் இல்லைன்னு சொல்லலை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை மறுத்தார்களோ, எது செய்யக்கூடாது சொன்னார்களோ அந்த செயலை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதுதான் துரோகம், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் செய்யக்கூடிய துரோகம். என்னென்ன செயல்கள் வருகிறது? இதில் பல செய்திகள் வருகிறது. துரோகம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய வருகிறது. மூமினாக இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம், செய்கிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக நமக்கு கடமையான இந்த தொழுகையும் விட்டு விடுகிறோம். அப்போ அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாற்றமான செயல் தானே. ஒரு முஸ்லீமாக இருக்கிறோம், அல்லாஹ்வின் தூதரையும் ஏற்றுக்கொண்டு இந்த தொழுகை தொழுதாமல் இருந்தோம்னா, பள்ளிக்கு வராமல் இருந்தோம்னா, நம்முடைய தொழுகைகளை சரியாக பேணாமல் இருந்தோம்னா, அப்போ இது மட்டும் நமக்கு போதாது. அல்லாஹ்விட்ட நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்றால் உபரியான தொழுகைகளும் தொழுதால்தான் நன்றியுள்ள அடியானாக இருக்க முடியும் அல்லாஹ்விடத்தில். இது எல்லாம் ஃபஜர், ஜோஹர், அசர், மக்ரிப், இஷா இதெல்லாமே என்ன நமக்கு கடமை. நீங்கள் தொழுது தான் ஆகணும். கூடுதலாக அல்லாஹ்விட்ட நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, உபரியாக நீங்கள் தொழ வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க விருப்பப்படுகிறேன் என்று சொல்லி. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகளும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையும் நம்முடைய கடமையாக நடைமுறைப்படுத்த கூறி என்னுடைய உரையாடல்களை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.